ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு புது வரவாக மோட்டோரோலா தரப்புலேருந்து மோட்டோ G9 பவர் அப்படின்ற ஒரு புது மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 64 மெகா பிக்சல் கேமரா, இந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெசிவான ஸ்பெக்ஸோட பட்ஜெட் பிரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மோட்டோ G9 பவர் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இதே பிரைஸ் செக்மெண்ட்டில் ஆல்ரெடி பெஸ்ட் மொபைலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Redmi Note 9 அந்த மொபைலோட இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மோட்டோ G9 பவரையும் கம்பேர் பண்ணி ரெண்டு மொபைலோட டீடைல்டு ஸ்பெக்ஸ் கம்பேரிசனை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் பெஸ்ட்டான மொபைலாக இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோ முடிவில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காக ஒரு புது இன்ட்ரோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த புது இன்ட்ரோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த இன்ட்ரோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் உடனே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களை உடனே வந்து சேரும். ஸோ எப்பவும் போல் டிஸ்பிளேலேருந்தே நம்மளுடைய கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ புது வரவு மோட்டோ G9 பவர் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேல 6.8 inches HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் லிட்ஸிட் கார்னர் செல்ஃபி கேமராவோட இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே Redmi Note 9ல பார்த்தோம்னா 6.53 inches கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபுல் HD+ டிஸ்பிளேவா இந்த டிஸ்பிளே அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் Corning Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனும் இருக்கு. பட் மோட்டோரோல Corning Gorilla Glass பற்றி எந்த ஒரு மென்ஷனுமே பண்ணல. பட் அவங்களுமே Corning Gorilla Glass 5ஓட தான் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலி டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மோட்டோவில் நமக்கு HD+ டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. பட் Redmi Note 9ல நமக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக Redmi Note 9 தான் டிஸ்பிளேல கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே. நெக்ஸ்ட் கேமராவுக்கு வரும்போது மோட்டோ G9 பவர் ஒரு நல்ல கேமராவோட ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் கேமரா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைட் கேமரா பார்த்தோம்னா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. f1.79 அப்பேச்சரில் இந்த பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா ப்ளஸ் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு 3 கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமராவா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இவங்க கொடுக்கல. அதற்கு பதிலாக 64 மெகா பிக்சல் அப்படின்ற ஒரு நல்ல கேமரா பேக்கப்பை இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே Redmi Note 9ல 13 மெகா பிக்சல் AI செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79 அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. f2.2 அப்பேச்சரில் இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரா அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வேணும், அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் நிறையவே எடுப்பேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் Redmi Note 9க்கு போகலாம். மற்றபடி கேமராவில் பெஸ்ட்டான மொபைல் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மோட்டோரோடைய மோட்டோ G9 பவர் தான். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது நியூ மோட்டோ G9 பவரில் 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட உங்களுக்கு இதை கொடுக்குறாங்க. அண்ட் அப்படியே Redmi Note 9 பார்த்தோம்னா 5020 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 22.5 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதில் 9 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால இந்த மொபைல்லேருந்து உங்களுடைய மற்ற ஸ்மார்ட் கேஜெட்ஸ்க்கு நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஃபீச்சர்ஸ் எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரியல. நீங்கள் அப்படி ஏதாவது ஸ்மார்ட் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் மொபைல் பேட்டரி பேக்கப்பை நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் கேஜெட் சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் Redmi Note 9 சூஸ் பண்ணலாம். மற்றபடி மோட்டோ G9 பவரில் 6000 அப்படின்ற ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு வரும்போது மோட்டோ G9 பவரில் இவங்க ஆல்ரெடி மோட்டோ G9ல யூஸ் பண்ண அதே Qualcomm Snapdragon 662 ப்ராசஸர் தான், ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் GPU பொறுத்த வரைக்கும் Adreno 610 GPU இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. மல்டி டாஸ்கிங் கேமிங் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாகவே ஒர்க் ஆகும். பட் கேமிங் பொறுத்த வரைக்கும் உங்களால் ஹை கிராஃபிக்ஸ் செட் பண்ணி விளாட முடியாது. கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர் மாதிரியான கேம்ஸில் உங்களால் ஹை கிராஃபிக்ஸ் செட் பண்ணி விளாட முடியாது. பட் மீடியம் கிராஃபிக்ஸ் செட் பண்ணி நீங்கள் ஸ்மூத்தாகவே விளாடலாம். அண்ட் Redmi Note 9 பொறுத்த வரைக்கும் Mediatek Helio G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் GPU பொறுத்த வரைக்கும் Mali G52 GPU இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேமிங் பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. உங்களால் ஹை கிராஃபிக்ஸ் கேம் செட் பண்ணியும் உங்களால் விளாட முடியும். பர்ஃபார்மன்ஸ்லையும் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் உங்களுக்கு ரெண்டு மொபைலுமே ஒரு பக்காவான ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பட் கேமிங்னு வரும்போது மோட்டோ G9 பவரில் மட்டும் உங்களால் ஹை கிராஃபிக்ஸ் செட் பண்ணி உங்களால் கேம்ஸ் விளாட முடியாது. அது மட்டும் தான் இஷ்யூ. அண்ட் நெக்ஸ்ட் ஓஎஸ்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே Android 10 OS தான் கொடுத்துருக்காங்க. பட் Redmi Note 9ல உங்களுக்கு MI UI 11 UI கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவே மோட்டோ G9 பவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தான் எப்போவுமே பெட்டராக இருக்கும். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ்லையும் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தான் எப்போவுமே பெட்டராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக OS பொறுத்த வரைக்கும் மோட்டோ G9 பவர் தான் பெட்டரான OS. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைல்லையுமே பேக் சைடு தான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ G9 பவரில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களால் அட் அ டைமில் 2 சிம் கார்டு இல்லைனா ஒரு
ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். பட் இதுவே ரெட்மி நோட் 9ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிம் கார்டு ப்ளஸ் 1 மெமரி கார்டு அட் அ டைம்லேயே உங்களால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி ப்ரைஸ்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் ரெண்டு மொபைலுமே ஒரே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மொபைலுமே 4GB ப்ளஸ் 64GB அப்படின்ற வேரியன்ட் 11,999 ருபீஸ்க்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. பட் இதில் மோட்டோ G9 பவர் இன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சேல்ஸ் அப்படின்றது டிசம்பர் 15லேருந்து தான் ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபைனலாக இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மோட்டோ G9 பவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரா, பேட்டரி, ஓஎஸ் மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க ரெட்மி நோட் 9 விட. இதுவே ரெட்மி நோட் 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே, ப்ராசஸர் ரெண்டுமே மோட்டோ G9 விட கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா, பேட்டரியுமே ஒரு டீசென்டான கேமரா அண்ட் பேட்டரி அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நமக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா 2 சிம் கார்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இவங்க 4GB 64GB அப்படின்ற வேரியன்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஒரு சிம் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு டிராபேக் தான் மோட்டோ G9 பவரில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான டிராபேக் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு டிராபேக் பரவாயில்ல, எனக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மோட்டோ G9 பவர் சூஸ் பண்ணலாம். அது போது பெட்டரான மொபைலாக இருக்கும். இல்லை எனக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெட்மி நோட் 9 பார்க்கலாம். உங்களுக்கு ஓவராலாக ஒரு பெட்டரான ஒரு பெஸ்ட்டான மொபைலாக ரெட்மி நோட் 9 கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த கம்பேரிசன் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.